இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சுப்பிரமணி தானே குற்றத்தை ஒப்புக்கொண்டிருப்பதால் அவருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆண்டவா, எனக்கு பின்னாடி வந்தவன்லாம் டைரக்டர் ஆயிட்டான். ஆனா நான் ரொம்ப காலமா அசோசியேட் டைரக்டராவே இருக்கிறேன். நீதான்ப்பா எங்க ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் பாதி படத்திலே தகராறு ஏற்படுத்தி அவரை தூக்கிட்டு என்ன டைரக்டர் ஆக்குறதுக்கு அருள் புரியணுமப்பா. ஆண்டவா, எப்படியாவது ஒரு கதையை சொல்லி அசலான்னு பாக்குறேன். எல்லா கதையும் எடுத்துட்டானுங்களே, ஒரு கதை கிடைக்கலையே. குட் மார்னிங் செல்வா. குட் மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. அருமையா பிடிச்சிட்டேன்ல. அதையா? 1 கிலோ இறால் மீன் மாப்பிள்ள திடீர்னு வந்துட்டாரு, ரெடி பண்ண சொல்லிட்டு வந்திருக்கேன். கதை எப்போ வேணா பண்ணிக்கலாம். கழுத எங்க பண்றது கதை? கதை சொல்றதுக்கு புதுசா ஒருத்தன் வரானா. காலையிலே ப்ரொடியூசர் போன் பண்ணி பிளேட் போட்டேன். கதை சொல்ல புதுசா ஒரு பையன் வரானா? ஏன் நம்ம மேல நம்பிக்கை இல்லையாமா? சார், எப்பவும் இந்த கூடவே இருக்கிறவங்க திறமை இந்த காலத்து ப்ரொடியூசருக்கு தெரியுது இல்ல? அதுவும் மோசமான பேச்சுதான். என்ன செல்வம்? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். இது கதையை பத்தி கவலையே பட வேண்டியதில்ல. நேற்று ராத்திரி டெக்ல ஒரு சூப்பர் ஹிந்தி படம் பார்த்தேன். படு ஓகே, அதையும் ஓகே பண்ணியா? இல்ல, ஏ புது பையன் ஒருத்தனை ப்ரொடியூசர் கதை சொல்ல அனுப்புறாராம். புது பையனை ப்ரொடியூசர் அனுப்புறாரா? கிழிஞ்சிருவோம். அந்த காலம் மாதிரி இல்லப்பா சினிமா உலகம். ரொம்ப கெட்டு போச்சு. அந்த காலத்துல கோடம்பாக்கத்துக்கு வரணும்னா ஒரு சின்ன ரயில்வே கேட் இருக்கும். எல்லா வண்டியும் அங்க வந்து நிற்கும். கேட் கீப்பர் தராதரம் பார்த்து கேட்டை திறந்து விடுவான். எப்போ மேம்பாலம் திறந்தாங்களோ எவனோ உள்ள வர ஆரம்பிச்சிட்டான். சினிமா ரொம்ப சாதாரணமா போச்சு. அண்ணன் சொல்றது வாஸ்தவம் தான். ஓவர் பிச்சுக்கு நிலவன பறக்கவே விட்டாலும் அவ்வளவுதான். சார், யாருப்பா? ப்ரொடியூசர் புதுசா அனுப்புன பையன். ஓஹோ, நீதானா? ஆமா. இந்தா, முதல்ல போய் 2 பேக் சிகரெட் ஒரு வத்தி பெட்டி வேணாம். கதை சொல்றதுக்காக அனுப்புனாரு சார். அடடே, அந்த பையனா? அத முதல்ல சொல்லக்கூடாதா? வா. உட்காரு. ஏன் சேர்றதா தான் உட்காருவியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏந்திரியா, நாங்க மரியாதை எதிர்பார்க்கிறோமா? நாங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லையா? சகஜமா பழகுவோம். புதுசா வரவங்களை மெட்ட மாட்டோம். தைரியமா மேல உட்காரு. தேங்க்யூ சார். போறமா? அது தம்பிக்கு எந்த ஊரு? சார், அது வந்து காட்டு மன்னார்குடி சார். என்ன ஜங்கிள் கதை சொல்ல போறியா? அப்படின்னா சார்? இல்ல, காட்டு மன்னார்குள்ள இருந்து வரிய ஜங்கிள் கதை சொல்ல போறியோன்னு பார்த்தேன். இது உங்க கதை தானே சார்? இது என் சொந்த கதை சார். முழிக்கிறத பார்த்தா திருட்டு கதையாட்டம் இருக்கு. என்ன சிரிக்காதீங்க. சரி சரி, நீ கதையை சொல்லியா? ஓபனிங் ஷாட்லயே ஒரு கிராமத்தை காட்டுறோம் சார். அழகான கிராமம். யோ, ஷார்ட்ட பத்திலாம் நீ பேசாத. அந்த டைரக்டர் பாத்துக்குவாரு. கதையை மட்டும் சொல்லு. சரி சார், ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம் சார். யோ, அழகான கிராமங்கிறது லொகேஷன்யா. நீ கதையை சொல்லியா? ஒரு கிராமத்தை காட்டுறோம் சார். இதுல கதையே இல்லையே சார். என்ன சார் இது? நான் இன்னும் கதையை சொல்ல ஆரம்பிக்கலையே சார். அதுக்குள்ள டிஸ்டர்ப் பண்றாரு சார். சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். சின்ன பையன் ஏதோ கதை சொல்ற ஆர்வத்துல அலைஞ்சிட்டு இருக்கிறான். என்னதான் சொல்லுவான்னு கேப்பேன். நீ அதை விட்டுட்டு தோணதோனான்ட்டு என்ன இப்படி திரும்பி படுத்துட்டாரு? பின்ன கண்டவெல்லாம் கதையை சொன்னா அப்படிதான் ஏற்படுப்பாரு. நீ கதையை சொல்லியா? சரி சார். ஹீரோ ஒரு ராணுவ வீரன் சார். அதுதான் கதையோட ஆரம்பம். அவனுடைய விதவை தாயும் ஒரே அத்தை பொண்ணும் அவனுக்காக கிராமத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க சார். கதையோட ஆரம்பத்துல ஹீரோ கிராமத்துக்கு வர்றான் சார். வந்த இடத்துல சந்தர்ப்பவசத்தால அந்த ஊர் பண்ணையாரோட ஒரே அழகான பொண்ணை காதலிக்க ஆரம்பிக்கிறான் சார். அவளும் அவனை உயிருக்குயிரா காதலிக்கிறா சார். இந்த நேரத்துல பண்ணையார் அவனை கூப்பிட்டு எச்சரிக்கிறார் சார். அதையும் மீறி அவன் அவளை காதலிக்கிறான் சார். அப்பதான் அவனை கூப்பிட்டு, நீ ஒரு வாரத்துல 20 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் என் மகளை உனக்கு கல்யாணத்துக்கு இடையில போராடுறான் சார். என்ன பண்றதுன்னே தெரியல சார். கடைசியில காதலுக்காக நாட்டையே காட்டி கொடுக்க துணிஞ்சிடறான் சார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த வீரத்தாய் ஓடி வந்து அவன் வழிய மறிக்கிறா சார். அப்ப அவன் சொல்றா சார், சார் அலறா சார். அதையும் மீறி அவன் போறான் சார். வேற வழியே தெரியாம சார் பக்கத்திலே ஒரு கோயில் சார். இந்த கோயில்ல இருக்கிற சூலத்தை எடுக்கிறான் சார். எடுத்து டாயின்னு கத்துறா சார். அவன் திரும்புறான் சார். ஒரே குத்து சார்.
பெத்த மகன் செத்துறா சார். ஓன்னு அந்த தாய் அழுந்து அப்படியே காட்டுறோம் சார். அதுக்கப்புறம் ஜனாதிபதி வந்து அந்த வீர தாய்க்கு விருது கொடுக்குறாங்க சார். அதை வாங்கிக்கிட்டு அந்த தாய் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க சார். அப்படியே கதையை முடிக்கிறேன் சார். ஐ எம் சாரி சார். 15 வருஷமா இந்த கதையை நெஞ்சிலேயே ஊற வச்சுக்கிட்டு இருந்தேன் சார். அதனாலதான் சொல்லும் போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டு. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும் சார். உன்னை எங்க ரூம்குள்ளே விட்டோம், மன்னிக்க மாட்டோம் போ. சரி சார். நான் கதையை சொல்லும் போது நீங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணீங்க. அதை நானும் நோட் பண்ணேன் சார். அதெல்லாம் நல்லா வந்திருக்கா சார்? என்னது கதையை நோட் பண்ணாங்களா? யோ, நேத்து காசு கொடுத்து போயிருக்காரு ப்ரொடியூசரு. அதுல வெத்தலை பாக்கு, சிகரெட், பேட்டாலாம் போக மீதி கணக்கு எழுதிட்டு இருக்கேன். அதான் என் பர்சனேட்டர் வேலை. இல்ல இல்ல அந்த ராணுவ ரசீது விக்கிறது பழைய படம், தங்க பதக்கம். ரொம்ப அநியாயம் சார். பத்தாவதுக்கு வெள்ளை புடவை எல்லா படத்துலயும் வருதியா? அது பரவாயில்ல செல்வம், வெள்ளப்படவை எல்லா படத்துலயும் வருதுதான். இருந்தாலும் அது எவர் கிரீன் மேட்டர், என்னைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த கதையிலேருந்து வெள்ளப்படவை மட்டும் உருவி நம்ம புது கதை பண்ணிடுவோம். இல்ல சார், அதை ஒண்ணும் பண்ண வேணாம் சார். நானே எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் சார். யோ சுமாரியா, அவர் யார் தெரியுமா உனக்கு? சார் 1946ல கம்பி நீட்டி நான் தம்பின்னு ஒரு படம் வந்து தெரியுமா உனக்கு? சார் நான் அப்ப பிறக்கவே இல்ல சார். அதுல கம்பி மேட்ரு இவர் தான் சொன்னாரு, தம்பி மேட்ரு இவர் சொன்னாரு. அப்ப நீட்டின மேட்டர் அது ப்ரொடியூசர் ரிலீஸ் ஆன நீட்டி படுத்துட்டாரு. இவங்க எல்லாம் பெரிய ஜாம்பவானுங்கயா. இப்போ உன் கதையை எப்படி டெவலப் பண்றான் பாரு. ஹீரோவுடைய அத்தை பொண்ண பண்ண பையன் கெடுத்துறான். ஹீரோவோட அம்மாவோட வாழ்க்கைய பண்ணையாரே கெடுத்துறான். கிளைமேக்ஸ்ல வில்லன் அந்த வெள்ளை புடவை கட்டின தாய ஊர் மத்தியில ஒரு மரத்துல கட்டி வச்சு ப்ளூ ஜீன்ஸ் போட சொல்லி மிரட்டுறான். டீ ஷர்ட் போட சொல்லி கட்டாயப்படுத்துறான். இல்ல கையில சிகரெட் கொடுத்து பத்த வைக்க சொல்லி வற்புறுத்துறான். ஐயோ அடடே செல்வம், என் கூட சேர்ந்து தேறிட்ட. இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் கிளைமேக்ஸ் வச்சா தியேட்டர்ல ஜனங்க அப்படியே கதிகலங்கி போயிட மாட்டாங்களா? சார் நான் கதை எழுதிட்டு இருக்கேன் சார். இப்போ யோ உன் கதை ஓகே ஒண்ணுனாயா? சார் இது என் கதையே இல்ல சார். யோ உன் பேர் தான் வரப்போகுது, உனக்கு லைஃப் கிடைக்க போகுது, நீ பெரிய ஆளா போற. அதுக்கப்புறம் பாரு நம்மளே யாருன்னு கேப்பா போல. யோ டைரக்டர் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் வந்துட்டாரா? வாங்க வாங்க உட்காருங்க. சார் டவல். வணக்கம் சார். அப்பா ப்ரொடியூசர் கதை சொல்ல புதுசா ஒரு பையன் அனுப்பிச்சாராமே. சார் நான் தான் சார் அது. சார் கதையோட ஹீரோ ஒரு ராணுவ வீரன் சார். உன்னை கேட்டனா? கதையெல்லாம் எப்படி? கதை தத்தக்கா பத்தி என்னமோ சொன்னா போல சார். ஆனா நாங்களாம் சேர்ந்து சேர்த்து வச்சிருக்கோம் சார். இப்போ நல்லா வந்துடுச்சு சார். குட். வில்லேஜா சிட்டியா? வில்லேஜ் சார். வில்லேஜா? நம்ம பசங்களாம் வேற சுவிட்சர்லாந்து பார்க்கணும்னாங்க. சுவிட்சர்லாந்துல எடுக்கிற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா? கிளைமேக்ஸ் சுவிட்சர்லாந்துல வச்சலாம் சார். அந்த அம்மாக்கு ஜீன்ஸ் போட சீன் எடுத்துடலாம். ஐயோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என் கதையில சுவிட்சர்லாந்தே வரக்கூடாதுங்க. ஏன்? அது வில்லேஜ் சப்ஜெக்ட் சார். சுவிட்சர்லாந்துல வில்லேஜ் இல்லையா? அதுக்கு பொள்ளாச்சி மேட்ச் பண்ணிடலாம். அப்புறம் ஹீரோ பிஏ கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் சார். கொஞ்சம் டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பா. சரி சார். சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஓகே. கதையெல்லாம் பிடிச்சிங்க போல் இருக்கு. என்ன டைட்டில்? அது வந்து சார் முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொன்னேன் சார். அதுக்கு வீரத்தாயின் டைட்டில் வச்சேன் சார். ஐயோ என்னையா வீரத்தாய் சூரத்தாய் எல்லாம் பேர் வச்சுக்கிட்டு. எங்க அண்ணனுக்காக தான் பிசினஸ் ஆகுது. அண்ணனுக்கு ஏத்த மாதிரி ஒரு டைட்டில் வைங்க. நீங்க கவலையே படாதீங்க, வீச்சருவா வீராசாமின்னு வச்சிருவோம். 9 எடுத்து வருது, சக்சஸ் ஆயிடும். அண்ணே பின்னிட்டீங்க என்ன. ஹீரோ கையில ஒரு அருவாளை கொடுத்து காலை அகட்டி நிக்க வச்சு ஒரு ஸ்டில் எடுத்து மவுண்ட் ரோட்ல ஒரு கட் அவுட் வச்சோம்னா படம் ஓஹோ. ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஹீரோ ராணுவத்துல இருந்து வந்தவன். அவன் அட்டென்ஷன்ல தான் நிப்பான். அவன் காலை அகட்டாதீங்க, கையில அருவாளை கொடுக்காதீங்க. யாரு இவன்? இந்த பாருங்க கதையை பாருங்களேன். ஹீரோ வந்து ஒரு ராணுவ வீரன். டாய் கதையை சொல்லிட்டல, இதோட உன் பொறுப்பு முடிஞ்சது போ. இனிமே எங்க பொறுப்பு ஆரம்பம், நீ ஓடு. என் கதை படுத்துருச்சு. எல்லாம் ரெடியாயா? எல்லாம் ரெடி சார். ஹீரோ ரெடி, ஹீரோயின் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி, ஃபிலிம் ரெடி, கேமரா ரெடி, எல்லாம் ரெடி சார். சிகரெட் ரெடியாயா? யோ யார் யாரு ப்ரொடக்ஷன்ல டைரக்டர் சிகரெட் கொடுத்தாயா? ஷூட்டிங் நடக்குமா வேணாமாயா? சார் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சார். ராவு காலம் வரதுக்கு முன்னாடி ஷாட் எடுக்கணும் சார். க்ளோஸ் அப்க்கு லைட்டிங் பண்ண குட் சொல்லிடு. மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். யோ அங்க என்ன வேலை? காக்கவா? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. இல்ல சார் லேட்டா வந்ததை சொல்லலான்னு வந்தேன் சார். கம்பெனில இருந்து எனக்கு வண்டி அனுப்பல சார். நான் தான் அனுப்ப வேணாம் சொன்னேன். ஏன் சார்? ஆமா நீ வந்த உடனே ராணுவ வீரன் ஆரம்பிப்பேன், டைரக்டர் மூட் அவுட் ஆயிரும். என்னது சார் நம்ம கதை நல்லபடியா வரணுன்றதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார். குட்டுருவோம் நாங்க. குங்குமத்தேடு, இந்தாங்க சார். தேங்காய் கொடு. ரெடி டேக். ரெடி சார். ஸ்டார்ட் சவுண்ட். ரன்னிங். பை டு டேக் 1. ஆக்ஷன். சௌக்கியமானே? என்னது யார பத்திரா சௌக்கியமா கிட்ட தெரியாம கிட்ட வந்து
சார் என்ன சார் இது ஃபைட் சீன் எடுத்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி காட்சி நம்ம கதையில கிடையாது சார். யோ விளையாட நீ ஃபைட் சீன் ஆயாது காமெடி சீன் எடுத்துனுக்குறான். இது காமெடியா? அது என்ன கேக்குறாடா? எதுக்கே சிரிக்கிற? போன படத்துல இதே தான் எடுத்தான். இத வேற ஆங்கிள் எடுக்கிறோம். எத்தனை படத்துல எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும். அப்படியா? ஓகே கட் இட். செல்வம் அடுத்த லவ் சீனை ரெடி பண்ணுப்பா. ரெடி சார். இந்த பாருமா பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறேன்னு டென்ஷன் ஆகாத. நாளைக்கு நீயே சொல்லி கொடுப்ப. ஹலோ சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என் பொசிஷன் எது? இதான் உங்க பொசிஷன். என்னையே அது உயரமான ஹீரோனை போட்டு நீ உயிரை வாங்குறீங்களே. சார் நான் தான் சார் அந்த கதையை எழுதினவன். டைலாக் பாத்துருமா? ஏன் டேக் போலாமே? இல்ல ஒரு மானிட்டர் பாத்துடலாம். ஓகே பாத்துடலாம். சாந்தி, உங்க அப்பா பெரிய பண்ணையாரு. நம்ம காதலுக்கு அவர் சம்மதிப்பாரா? ராஜு ஏதானா எதிர்ப்பு. நோ ஐ கான்ட் டெல் யூ டயலாக். என்னய்யா? சார் சொல்லி கொடுத்துறேன் சார். இந்த பாருமா ராஜு, எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் நான் உங்களை காதலித்தே தீருவேன். அவ்வளவுதானே? சாதாரணமா வாட்ஸ் தி மீனிங்? எவனுக்கு தெரியும்? நான் சொல்றேங்க. வாட் எவர் த ப்ராப்ளம் கம்ஸ் ஐ வில் நாட் ஸ்டாப் லவ்விங் யூ. அதாங்க. சூப்பர். ராஜு ஐ வில் சே திஸ் டயலாக் இன் இங்கிலீஷ். ஓகே எஸ் சார். இதோட வித்தியாசமா இருக்குது. அந்த பொண்ணு இங்கிலீஷ்ல ஓகே ஓகே. பேசுறாங்க. கிராமத்து பொண்ணு திடீர்னு இங்கிலீஷ்ல பேசினா தியேட்டர்ல கிளாஸ் பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த சீனோட எண்ட்ல ஒரு இங்கிலீஷ் பாட்டை போட்டேன்னு வச்சுக்கோ, படம் பிச்சுக்கு. வெரி குட் ஐடியா. நேத்து ஒரு இங்கிலீஷ் கேசட் பார்த்தேன். அது ஒரு சாங். இந்த ஈவினிங் நேத்து மார்னிங் ஏ மம்மி ஓஹோ டாடி. இந்த பாட்டு அண்ணன் சொந்த குரல்ல பாடினாருன்னா படம் சூப்பர் ஹிட். கதையை கெடுத்துறாங்க ஐயா. நீ வாமா. ஐயா ஹீரோ ஒரு ராணுவ வீரன் ஐயா. பேக் அப். இனி இவங்கிட்ட கதையே வாங்க கூடாது. சிக்கனா சாப்பிடல வா. அதுவும் நல்லா தான் இருக்கும். என்ன ஹீரோ சார் இப்படி போயிட்டாரு? மூட் அவுட்டியா? மறுபடியும் நீங்க 1.5 வருஷத்துக்கு அண்ணன் டேட்ஸ் வாங்க முடியாது தெரியுமா? ச்சே. ஏன் இப்படி தொண குறுக்க வந்து காரியத்தையே கெடுக்கிற? இப்ப பாரு ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு பாத்தியா? பின்ன என்னங்க எல்லாத்துலயும் காமெடி பண்றீங்களே. அந்த பொண்ணு கிராமத்து பொண்ணு, அது எப்படிங்க இங்கிலீஷ் பேசும்? ஏற்கனவே அத்தை பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. அந்த அம்மா விதவை தாய், அவங்க வாழ்க்கையும் கெடுத்துட்டீங்களே. யோ அப்படிலாம் இருந்தாதான் ஜனங்க தியேட்டருக்கு வருவாங்க. ஜனங்க என்ன அவ்வளவு கெட்ட எண்ணத்தோட தியேட்டருக்கு வராங்க? உனக்கு படம் ஒழுங்கா நல்லா வரணுமா வேணாமா? இனிமே வருமா? இனிமே படம் வரும். ஆனா நீ இங்க வரக்கூடாது. ஐயோ, எவ்வளவு நல்ல கதையை கெடுத்துட்டாங்களே. ஸ்ட்ராங்கா முன் டீ போடியா. ஒரே போரியா. யோ யார் நீ? தியேட்டர்ல இருந்து துரத்திட்டு வர? சார் தியேட்டர்ல வீச்செறிவா வீராசாமி படத்தை பார்த்தது மொத்தம் நீங்க 3 பேர் தான் சார். அதுக்கு அதான் கதையை பத்தி உங்ககிட்டயாவது அபிப்பிராயம் கேட்டு போறாமேன்னு வந்தேன். நீ ஏன் இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிற? சார் அந்த படத்தோட ஒரிஜினல் கதாசிரியர் நான் தான் சார். ஆட பாவி, நீதானா அது? கிளைமேக்ஸ் அது. அம்மாவுக்கு ஜீன்ஸ் ஆடா போடுறீங்க? மாவனே உன்னெல்லாம் விட்டு வைக்க கூடாதுடா. டேய் போடுடா. இனிமே கதை எழுதுன உன் கதை முடிஞ்சிடும். ஜாக்கிரதை. வாங்கடா. நான் நல்லா இருக்கேனே. அப்புறம் என்ன விசேஷம்? ஆமா நம்ம படம் வீச்சர்வா வீராசாமி நாமக்கல் எப்படின்னு பாக்ஸ் ஆபீஸ் தானே? முதல் ஷோ முடிஞ்சோடனே பாக்ஸ் ஆபீஸ்க்கு வந்துருச்சா? சரி நான் அப்புறம் பேசுறேனே, வச்சிருங்க. என்னண்ணே இந்த படம் ஊத்திக்கிச்சாமே? ஊத்திக்காம என்ன செய்யும்? கிராமத்துல இருந்து ஒரு பசங்க எல்லாம் கதை சொன்னா இப்படித்தான். அவன் சொன்ன கதையை அப்படியே எடுத்து வந்தா படம் தியேட்டருக்கு போயிருக்காது. யோ என்னயா, ஏற்கனவே நீ கொடுத்த கதை ஊத்திக்கிச்சு, இப்ப இன்னொரு கதை கொடுக்க வந்திருக்கியா? இப்ப நான் கதை கொடுக்க வரலடா.
ஆகவே சுப்பிரமணிக்கு இந்த நீதிமன்றம் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் சுப்பிரமணி, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆம் நீதிபதி அவர்களே, நீதிமன்றம் பல சாதாரணமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானது. வழக்காட வந்திருக்கும் நானும் விசித்திரமானவன் தான். என்ன குற்றச்சாட்டு? சினிமா கம்பெனியில் குழப்பம் விளைவித்தேன் நான். ஏன்? சினிமா கூடாது என்பதற்காகவா? இல்லை, சினிமா குழப்பவாதிகளின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக. கதை இலாக்காவை தாக்கினேன். ஏன்? அவர்களின் விரோதிகள் என்பதற்காகவா? இல்லை, என் கதையை சின்னாபின்னப்படுத்தினார்களே அதற்காக. சுயநலம் என்பீர்கள்? இல்லை, என்னை போல் சினிமா கனவுகளை சுமந்து கொண்டு வரும் ஏராளமான இளைஞர்களின் கதைகள் இந்த உண்மத்திரிகளின் கையில் சிக்கி உருக்குலைந்து போய்விடக் கூடாதே என்கின்ற பொதுநலம் அதில் கலந்திருக்கிறது. நான் கடந்து வந்த வாழ்க்கை பாதையை திரும்பிப்பார்கள், அதில் பல காட்டார்கள் தெரியும் கனவான்களே. கனம் நீதிபதி அவர்களே, தீர்ப்பு எழுதும் முன் கேளுங்கள் என் கதையை. ஒரு கதாசிரியனின் கதையை. தென்றலை தீண்டியதில்லை நான், தீயை தாண்டி இருக்கிறேன். சினிமாவிற்காக படிப்பை துறந்தேன், பந்த பாசங்களை துறந்தேன், செல்வ செழிப்பை மறந்தேன், சென்னைக்கு வந்தேன், இங்கு சீரழிந்தேன். ஓடினேன் ஓடினேன், பல சினிமா கம்பெனிகளின் வாசல் வரை ஓடினேன். வாய்ப்பு தரவில்லை யாரும், விரட்டி அடித்தார்கள் பலரும். நான் கதாசிரியன் ஆவேனா, என் கற்பனைகள் விற்பனையாகுமா என்று சிந்தை கலங்கினேன். அப்படி நான் தவித்து நின்ற பொழுது சந்தித்தவர்தான் தயாரிப்பாளர் பெருமாள் சாமி. அந்த நல்ல இதயம் என்னிடம் கதையை கேட்டது. தேசத்திற்காக தன் சொந்த மகனையே பலியிட துணிந்த ஒரு வீரத்தாயின் கதை அது. தயாரிப்பாளர் போற்றினார், ஆனால் இந்த தரங்கட்டவர்கள் அதை மாற்றினார்கள். ரூம் நம்பர் 101, அதுதான் இந்த பாவிகளின் பாசறை. அங்குதான் சிதைத்தார்கள் என் கதையை, புதைத்தார்கள் என் கனவுகளை. இதோ நிற்கிறானே ஜாலக்கார ஜானகிராமன். இவன் தான் என் கதையில் வரும் அத்தை மகளின் வாழ்வை கெடுத்தவன். அடுத்து நிற்கிறானே கயவன் கனகராஜ். இவன் தான் என் கதையில் வரும் அந்த வீரத்தாயின் வாழ்க்கையை கெடுத்தவன். அதற்கும் அடுத்து நிற்கிறதே அந்த நயவஞ்சக நரி. இவன் தான் அந்த விதவை தாய்க்கு ஜீன்ஸ் போட்டு அலங்கோலப்படுத்திய சண்டாளன். இதோ இருக்கிறானே இயக்குனன். இவன் தன் குடும்பம் சுவிட்சர்லாந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக என் கிராமத்து கதையை சுவிட்சர்லாந்து கொண்டு சென்ற மோசக்காரன். இப்போது கூறுங்கள், நான் இவர்களை அடித்தது குற்றமா, அல்லது இவர்கள் சினிமாவை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்களே அது குற்றமா? இது போன்ற குற்றங்கள் களையப்படும் வரை என்னை போல் ஆயிரம் சுப்பிரமணிகள் இந்த பூ உலகத்தில் புறப்பட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆயினும் சட்டத்தின் பார்வையில் நான் குற்றவாளிதான். ஆகவே இந்த நீதிமன்றம் எனக்கு என்ன தண்டனை வழங்கினாலும் அதை ஏற்றுக்கொள்ள நான் சித்தமாக இருக்கிறேன்.